வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த ஸ்கர்ட் சீரீஸை பாதிலே விட்டுட்டு வந்தோம். அதை கன்னியூ பண்ணுவோம். ஸ்கர்ட்டில் பொதுவாக ரெண்டு டைப் ஸ்கர்ட் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளேர் டைப். ஃப்ளேர்னா ஒரு லூஸ் ஃபிட்டிங். இன்னொன்று டைட் ஃபிட், ஸ்லிம் ஃபிட். அந்த ஃப்ளார் டைப்புக்கு தான் அம்பர்லா ஸ்கர்ட். அந்த அம்பர்லா ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா ஸ்கர்ட்டும் ஃப்ளேராக இருக்கும், லூஸ் ஃபிட்டட் ஸ்கர்ட். அதில் நிறைய வெரைட்டிஸ், நிறைய ஸ்டைலிங் வந்துகிட்டே இருக்கும். அவருடைய மெயின் பிளாக் பார்த்தீங்கன்னா அம்பர்லா பேஸ் பண்ணி தான் எல்லா சேல்ஸும் வந்துட்டு இருக்கும். அதில் ஒரு சில சேல்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் வெரைட்டி ஆஃப் சேல்ஸ் பின்னாடி கிளாஸ்லாம் உங்களுக்கு நடத்துவேன். அதுக்கடையில் இப்போ ஒரு டைட் ஃபிட் ஸ்கர்ட், அந்த கேட்டகரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டைட் ஃபிட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் பேஸ் மாடலாக வர்றது பென்சில் ஸ்கர்ட். இது ரொம்ப சிம்பிளான ஸ்கர்ட் தான். ஆனால் இந்த பென்சில் ஸ்கர்ட்டை பேஸ் பண்ணி தான் அடுத்து வரக்கூடிய எல்லா ஃபேஷன் ஸ்கர்ட்டும் வரும். ஸோ இந்த பென்சில் ஸ்கர்ட்டை ஒரு ஸ்டைலிங் அப்படின்ற சொல்கிறத விட ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லலாம். பிளாக்னா பேஸ் மாடல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி கிளாரிட்டியாக கற்றுக்கிறதுங்க இந்த கிளாஸில் பார்ப்போம். இது ஆக்சுவலாக ஒரு அஃபிஷியல் வேர்னு கூட சொல்லலாம். ரைட். இப்போ இந்த பென்சில் ஸ்கர்ட்லேயே நம்ம நிட்ஸில் மேக் பண்ணோம்னா பிளைனாக மேக் பண்ணிக்கலாம். ஏன்னா இதே இது நம்ம ஓவனில் மேக் பண்ணும்போது அங்கே டாட்ஸ் அப்ளை பண்ணி தான் நம்ம அதை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸில் ஃபேப்ரிக் எலாங்குவேஷன் இருக்கனால அது தேவைப்படாது. ஓவனில் அந்த ஃபேப்ரிக்கோட எலாங்குவேஷன்லனால நம்ம அங்கே டாட் அப்ளை ஏன்னா இது ஒரு டைட் ஃபிட் ஸ்கர்ட்னு சொல்லிட்டேன். ஸோ பாடியோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அங்கே டாட்ஸ் அப்ளை பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டாட்ஸ் அப்ளை பண்ணுற ஒரு ஸ்டைல் உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன். அது புதுசாக இந்த இதில் கற்றுக்கலாம். ஓகேங்களா? வாங்க டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட்ஸ், பென்சில் ஸ்கர்ட்டுக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன வேணுங்கிற பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வெயிஸ்ட்டு 14 இன்ச்சு, லென்த்து ஒரு 26 இன்ச்சு, ஹிப்பு 19 இன்ச்சு, பாட்டம் 14 இன்ச்சு, பெல்ட் ஹைட்டு ஒரு 1 இன்ச்சு. இதில் முக்கியமாக இது வேணா, ஏன்னா டைட் ஃபிட் ஸ்கர்ட்டா பெல்ட் ஹைட்டு கம்மியாக வச்சுருக்கேன். ஏன்னா பெல்ட் ஹைட்டு 1 இன்ச்சுங்கிறது ஒரு மினிமமான அளவு. நீங்கள் 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சு, 2.5 இன்ச்சு, 3 இன்ச்சுலாம் வைக்கலாம். அது வைக்கும் போதும் அதோடைய பெல்ட்டுடைய ஷேப்லாம் வேறு மாதிரி வரும். இது ஒரு பேசிக் மாடல், ஆனால் நான் பேசிக்காக எடுத்துருக்கேன். பின்னாடி பெல்ட்டோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோடைய ஷேப்ஸ் எப்படி மாறுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதோடைய பிளாக் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் பார்க்கலாம். ரைட். வழக்கம் போல தான் ட்ரா மோடு எடுத்துகிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுவோம். ரெக்டாங்கிளுக்கு ஃபஸ்ட்டு லென்த்து, ஸ்கர்ட் லென்த்து 26 இன்ச்சு, என்டர். ஹிப்பு 19 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. அதில் பாதி 9 இன்ச்சு, என்டர். ஓகே, வேலிடேட் கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிளாக், ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிரும். அப்புறம் இங்கே ஹிப்பு பொசிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதை பற்றி கொடுக்கல, இருந்தாலும் நம்ம வைக்கணும். ஒரு 8 இன்ச்சு கீழே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கிரியேட் நியூ பேண்டில் போயிட்டு ஒரு 8 இன்ச்சு வேஸ்ட் பேண்ட் ஒரு 8 இன்ச்சு கீழே கொடுத்தீங்கன்னா இதுதான் ஹிப்போ பொசிஷனை வச்சுக்கலாம். அப்புறம் இதுதான் சைடு, இது சைடு, இது பாட்டம். இந்த சைடு பாயிண்ட்டை ஷேப் கொடுக்கணும். அதுக்கு ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஷேப் கொடுத்துக்கிறேன். -1.5. ஓகேங்களா? என் 1.5 இன்ச்சு ஷேப் கொடுத்துருக்கேன். இங்கே 1.5 இன்ச்சு ஷேப் கொடுக்கறதுனால இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சாவது நம்ம டவுன் பண்ணணும். அப்போ தான் இங்கே ஒரு 90 டிகிரி அப்ளை வரும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கூமாச்சியாக வராமல் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இந்த இடத்துல 90 டிகிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு வேஸ்ட் ஷேப்பை நல்லா பண்ணிக்கோங்க. நல்லா பெண்ட். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஷேப் பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டம் கிளியர் பண்ணிடலாம். பாட்டம் 14 இன்ச்சு வேணும். 14 இன்ச்சுக்கு இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
9 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு தான் வேணும். ஸோ 7 இன்ச்சு இதை கொடுத்து ஷேப் பண்ணிக்கோங்க. இதை 180 டிகிரி பண்ணிங்கன்னா ஷேப்பிங் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல 90 டிகிரி கொடுத்துருக்குங்க. இல்லைன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைட் வியூ நல்லா இருக்காது. ஓகே கொடுத்துட்டு ஓகே ஓகே இப்போ அவ்வளோதான் ஒரு பிளாக்கு. இதை ஒரு பேக்கு ஒன்று வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது மேலே தான் வந்து நம்ம இந்த ஸ்டைல் வந்து நம்ம பார்த்தோன்னா இது வந்து ஓவன் ஸ்ட்ரிப்ஸ் ஓவன் ஸ்டைலாக இருக்கும். இது மேலே வந்து நம்ம வந்து டாட் பிடிக்கணும். டாட் பிடிக்கிறதுக்கு இந்த வேஸ்ட்டை வந்து 3 டிவைட் பண்ணிக்கோங்க. 3 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு மிடில் 2 பாயிண்ட் கிடச்சிரும். ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு காப்பி எடுத்துக்கலாம். ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா 2 வந்துடும். இதை வந்து நான் பேக்காக வச்சுக்கிறேன். இதை ஃப்ரண்ட்டாக வச்சுக்கிறேன். ஆல்ரைட். இது பேக்கு, ஃப்ரண்ட்டு. பேக்கு பொறுத்தவரையில் 2 டாட், இந்த பாயிண்ட் ஒரு டாட்டு, இந்த பாயிண்ட் ஒரு டாட். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டாட் தான். இப்போ பேக்கில் இந்த 2 டாட்லாம் ஃபர்ஸ்ட் சைடு டாட் எப்படி பண்ணலாம் பாருங்க. இந்த டூல் எடுத்துக்கங்க, கார்மெண்ட் டூல், கார்மெண்ட் மோடு எடுத்து டாட்ல வந்து நம்மளுக்கு 3 டைப் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நான் சிங்கிள் பாயிண்ட் டாட்டை இன்னைக்கு சொல்லித்தரேன். இந்த எடுத்துக்கிட்டிங்களா, கிரியேட் யூசிங் 1 பாயிண்ட். இதை எடுத்துட்டு இந்த பாயிண்ட்ல கிளிக் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா கேட்கும் டாட்டுடைய டெப்த் எவ்வளோ பிடிக்கிறீங்கன்னு கேட்கும். பேக்கில் வந்து நான் வந்து 1/2 இன்ச்சில் 2 டாட் போட போகிறேன். ஸோ 1/2 இன்ச்சு கொடுத்து என்டர் அப்படி கொடுத்தீங்கன்னா டாட் ரெடி ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இப்போ டாட்டுடைய லென்த்து, டாட் லென்த் வந்து சைட் டாட் லென்த் வந்து ஒரு 3.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் அடிங்க. வச்சு வச்சிங்களா, டாட் 3.25 இன்ச்சுக்கு டாட் கிரியேட் ஆகும். வேலிடேட் கொடுத்துருங்க. ஆல்ரைட். அதே மாதிரி அடுத்து இது இந்த டாட் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு 3/4 இன்ச் ஜாஸ்தி இருக்கணும். அதான் இது 3.25னா இதை வந்து நீங்கள் 3.5 கொடுத்தீங்கன்னா இது ஒரு 4.25, அந்த மாதிரி 3/4 இன்ச்சு ஜாஸ்தி வச்சுக்கணும். அதே சேம் தான் இந்த பாயிண்ட்டு. இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எடுத்து அதே 1/2 இன்ச்சு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே 4.5 இன்ச்சு என்டர் வெல்டட். ஓகே. ஸோ இவ்வளோதான் பேக் தட்டில் 2 டாட் அப்ளை பண்ணிட்டோம். சரிங்களா? அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டாட் தான். இங்கே 6 இன்ச்சியாக 2 டாட் பண்ணோம். இங்கே வந்து ஒரே மாதிரி 1 இன்ச்சுக்கு ஒரே டாட் சைட் டாட்டில். நான் பேக் வந்து பல்ஜிங், நம்ம டிக்கியோட பல்ஜிங் ஜாஸ்தி இருக்கனால நீங்கள் நான் ஸ்ப்ரெட் பண்ணி டாட் கொடுக்கணும். ஒரே இடத்துல கொடுத்தீங்கன்னா அசிங்கமாக தெரியும். அதனால ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரே இடத்துல கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல சைட்லேயே கொடுத்துக்கலாம். இதில் கொடுத்தீங்கன்னா இதில் 1 இன்ச்சு டாட் 1 இன்ச்சு கொடுத்து என்டர். இது வந்து டாட் லென்த் ரொம்ப ஜாஸ்தியாக தேவையில்லை, கம்மியாக இருந்தால் போதும். ஒரு 3.5 இன்ச்சு கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு வந்து 3.25 கொடுத்துருக்கோம். அதனால் இது ஒரு 3.5 கொடுத்துக்கலாம். 3.5 கொடுத்து வேலிடேட் கொடுத்துருவோம். அவ்வளோதான். டாட்டு நம்மளுக்கு பென்சில் டாட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம்
இப்போ நம்ம வேஸ்ட் வந்து 14 இன்ச்சு வேணும். அந்த 14 இன்ச்சு இந்த டாட் பிடிச்ச பிறகு வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதுக்கு மெஷர்மெண்ட் டேப் எடுத்து அளந்து பாருங்க. மெஷர்மெண்ட் டேப் எடுத்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்கு மெஷர் பெரிமீட்டர் அப்படிங்கிறது. மெஷர் பெரிமீட்டர்னா கருவில் அளக்கிறது. ஃபர்ஸ்ட் இங்கே இதிலிருந்து அப்படியே இதை ஃபுல்லாக அளக்கலாம். அளந்தா M1 பாருங்க, இந்த ப்ளூ கலர் லைன் காட்டுறது மட்டும் தான் மெஷர்மெண்ட் எடுக்கும். அங்கே தெரியும் 7 இன்ச்சு. அதே இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணும்போது உள்ள 2 ஆப்ஷன் வரும். இந்த டாட் க்ளோஸ்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு காட்டும். இது ஓப்பன் சொல்லி இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஏன்னா டாட்குள்ளே போயிட்டு இதோட அளவு எல்லாத்தையும் காட்டும். இப்போ நமக்கு இது தேவையில்லை. டாட் பிடிச்ச பிறகு நம்மளுக்கு எவ்வளோ ஃபினிஷிங்கில் வருங்கிறது தெரிஞ்சா போதும். ஸோ பிடிச்ச பிறகு 7 இன்ச்சு வருது, கரெக்டாக வந்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து வெயிஸ்ட் வந்து 14 இன்ச்சு தான் வேணும். ஆஃப் பேட்டர்னுக்கு 7 இன்ச்சு, ஃபுல் பேட்டர்ன் போது 14 இன்ச்சு வந்துடும். அதே மாதிரி இதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் 7 இன்ச்சு கரெக்டாக வருது. ரைட், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பேட்டர்னை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன், ஓகே, இதை ஓப்பன் பண்ணினா ஓப்பன். ஆல்ரைட். ஸோ பார்க்குறது தான் அப்படி இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டார்ட்லாம் பிடிச்சிட்டு வேஸ்ட் பண்ணி அட்டாச் பண்ணும்போது ஒரு நீட்டான பென்சில் ஸ்கர்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நிறைய இந்த ஃபிட்டட் ஸ்கர்ட்டை பேஸ் பண்ணி ஃபேஷன் ஸ்கர்ட்டு டெவலப் பண்ணுற சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால இது ஒரு பிளாக்காகவே கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ ஒரு பெல்ட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் பெல்ட் ஹைட்டு மினிமம் 1 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். 1 இன்ச்சு வச்சா ஸ்கொயராக போட்டுக்கலாம். ஸோ 1 இன்ச்சுனா 2 ஃபோல்ட் பண்ணது 2 இன்ச்சஸ் வச்சுட்டு இங்கே 14 இன்ச்சு. இந்த டாட்டா பிடிச்சிருந்தேன். இது இந்த பெல்ட்டோட ஹைட்டு கூட்டுச்சுன்னா அது ஷேப் கொடுக்கணும். அடுத்து வரக்கூடிய ஃபேஷன் ஸ்டைலில் அதையும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஏன்னா வந்து இப்போ கரெக்டாக நம்ம பாடி இவ்வளோ ஷேப்பில் இருக்குது. இப்போ நீங்கள் பெல்ட்டை குறைக்க பாடி ஷேப்பை குறைக்கணும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பெல்ட் ஷேப்பும் எக்ஸ்டர்ன் ஆகிக்கிட்டே வரும். பாடிக்கு தகுந்த மாதிரி ஒரே மாதிரி ஸ்கொயராகவே வந்துச்சுன்னா அது ஃபிட் ஆகாது. அப்படி பண்ணும்போது நம்ம இங்கே என்ன பண்ணணுங்கிறது நான் அடுத்தடுத்து வர கிளாஸில் சொல்லித்தரேன். நம்முடைய ஒவ்வொரு கிளாஸ் வீடியோவிலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பேட்டர்னுடைய டவுன்லோட் லிங்க் இருக்கும். அதை நீங்கள் பேட்டர்னை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறேன். தேங்க்யூ.